இன்னைக்கு எப்படி போச்சு மேட்ச்? இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சது ரொம்ப ஸ்லோவா தான் ஆரம்பிச்சது. பட் நடுவுல செம்மையா விளையாண்டோம். நாங்க கூட ஓகே கண்டிப்பா ஜெயிக்க போறோம்னு நினைச்சோம் 200+ அடிச்சனால. அதுக்கப்புறமே கூட பவுலிங் கூட செகண்ட் இன்னிங்ஸ் கூட நம்ம நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணோம். 3 விக்கெட் டக்குன்னு விழுந்தது. அதுக்கப்புறம் ஸ்டாயினிஸ்னு ஒருத்தர் நம்மள வச்சு செஞ்சுட்டாரு. ரொம்ப சோகமா தான் இருக்கு. அதுவும் அங்கெல்லாம் என்னால வந்து ஸ்டேடியம் விட்டு வெளியே வர முடியல. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு ஐ வாஸ் லைக் ரீப்ளே காட்டுங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா. ஃப்ரீ ஹிட்ல கடைசி ஓவர்ல வந்தபோது போச்சு, நம்ம கிளம்பிடலாம் இப்பயே. இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? மேட்ச் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் தான் இருக்கு. கொஞ்சம் தானா? ரொம்பவே டு பி ஆனஸ்ட் as a CSK fan, but we have to appreciate the other team also. They were very good. ரொம்ப டீமா எல்லாரும் நல்லா விளையாடுனாங்க. ஓகே ஓகே சிஎஸ்கேக்கு விசில் போடுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? எதனால டிஃபீட் ஆனன்னு நினைக்கிறீங்க? பவுலிங் ரொம்ப மட்டமா இருக்கு. கொஞ்சம் ஆர்சிபி சாயல் தெரிஞ்சது. இன்னைக்கு சிஎஸ்கே பவுலிங்ல ரொம்ப டிசப்பாயிண்டட். மிச்சல் சாண்டலுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். டாரல் மிச்சல வெச் பண்ணிட்டு. உங்களை பார்த்து ஆர்சிபி ஃபேன் மாதிரி தான் தெரியுது. நீங்க சிஎஸ்கே சப்போர்ட்டர்ஸா? ஆர்சிபி ஃபேன் இல்ல ப்ரோ. மாஹி தோனி forever. தோத்தோம்னா சொல்லாதீங்க. தலை அடிச்ச ஒரு 4 போதும். அது போதும்ல. நம்ம இன்னைக்கு தோத்தது பாதி பேர் கொண்டாடிட்டாங்க. தலை வந்ததே போதும். அந்த பத்திரா காது கிழிஞ்சிருச்சு ப்ரோ. தோனி உள்ள வரப்போ அதுவே லைஃப் டைம் செட்டில்மென்ட். ஓகேல ப்ரோ மாசான மேட்ச், செம்ம மேட்ச் ப்ரோ. ஃபுல் பைசா வசூல் மேட்ச். 200 பார்த்தோம். தலையோட லாஸ்ட் எதுக்கு வந்தேன்? தலையை பார்க்கணும்னு வந்தேன். தலையை பார்த்துட்டு சிஎஸ்கே தோத்துச்சு. சந்தோஷம் எனக்கு. ஏன்னா என்னோட சிஎஸ்கே மேட்ச்ல அதை வச்சு செய்வானுங்க. ஹாய் இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆக்சுவலி ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸ் உண்மையா சொல்லணும். நாங்க வேற எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணிருந்தோமா. சோ லாஸ்ட்ல அப்படியே உட்கார்ந்து அவங்க செஞ்சுரி அடிச்சாலும் ரியாக்ட் பண்றது, நம்ம இது பண்ணாலும் ரியாக்ட் பண்றது. எதனால இன்னைக்கு லூஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறீங்க நீங்க? லாஸ்ட் ஓவர் ஃபார் ஷூர். பட் ஆனா முஸ்தபிசூர் ஃபர்ஸ்ட் நல்லா தான் ஆடினாரு. லாஸ்ட்ல தான் கொஞ்சம் அவர் நம்பி கொடுத்தாரு தோனி. பட் ஆனா கொஞ்சம் சொதப்பிட்டாரு. நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சிரும். Shardul Thakur disappointment. Okay. He should have scored 20 runs more. ஓகே And Mitchell should have been dropped long back. ஆமா That made all the difference. ஓகே எல்எஸ்ஜி வந்துட்டு எவ்வளவு டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. The home teamல we are not able to defend even 220, 210. That means our bowling is very weak. ஃபிஸ் இருக்காருல்ல, பங்களாதேஷ் வீரர் ஏதோ சொல்லியிருக்காங்க போல. ஏதோ ஃபிஸ் வந்து இதுக்கப்புறம் மேட்ச் விளாட மாட்டாருன்னு சொல்லிட்டு அவர் விளாடாமே இருக்கலாம் ப்ரோ. அவரு லாஸ்ட் ஓவருக்கு அவ்வளோ ரன் அடிக்கணும், 17 ரன் அடிக்கணும், ஈஸியாக போடலாம். போடாம ஈஸியாக போட்டு கொடுத்தாரு ப்ரோ. அதனால அப்போ வந்து வீக்னஸ் நம்ம சைடில் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஆஹா ஃபிஸ்ஸிங் இருந்து போனாலே போதும் ப்ரோ. ஈஸியாக வின் பண்ணிடலாம் நம்ம. எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்ம லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் சொதப்புன மாதிரி பேசிட்டு இருக்காங்களா? லாஸ்ட் ஓவர்னு நான் சொல்ல மாட்டேன். டெத் ஓவர்ஸ் இன்னும் பெட்டரா பிளான் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன். பவுலர்ஸா இருக்கட்டும் அண்ட் ஃபீல்ட் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் பெட்டரா பிளான் பண்ணிருக்கலாம்ன்றது என்னோட தாட். இன் ஜெனரல் ஆல்சோ இன்னிங்ஸ்ல 10 ரன் இன்னும் கூட முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம்னு நான் நினைச்சேன். தட்ஸ் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். பட் அவங்களாலுமே பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணணும் டே பை டே கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. எதனால இவ்வளோ கமெண்ட்ஸ் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க bowling வந்து எக்ஸ்பென்சிவா நிறைய விடுறாங்க. ஃப்ரீ ஹிட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது நான் இந்த வாட்டி மேட்ச்ல பார்த்ததுல. சோ கொஞ்சம் மேபி ஷஃபிள் பண்ணலாம் பிளேயர்ஸா ப்ராப்பரா. என்ன மாதிரி சொல்றீங்க? ரீப்ளேஸ் பண்ணிடலாம்ங்கறீங்களா? நான் ரீப்ளேஸ்ல நான் சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நாலேஜ் எனக்கு இல்ல. மேபி அவங்க பிளேஸ் பண்ற பிளேயர்ஸை வந்து பார்த்து பிளேஸ் பண்ண. ஆக்சுவலா சென்னை தோத்தது வந்து ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் தான். ஆனா ஆக்சுவலா மேட்சா பாத்தீங்கன்னா 400+ ஸ்கோர்ன்றது செம என்டர்டெய்னிங்கா இருந்தது. மேபி லாஸ்ட் மோஸ்ட் என்ஜாயபிள் மேட்ச். மேபி நெக்ஸ்ட் டைம் we can CSK will. இதே ஆர்சிபினா கோலி வேணும், இந்தியானா கோலி கமான் கோலி கமான் கோலி கமான் கோலின்னுவாங்க. ப்ரோ வேணும்னா வராங்க, வேணும்னா கோலி பின்னாடியே வருவாங்க, இல்லனா கோலி விட்டு தூரம் போயிடுவாங்க. நாக்கவே இதெல்லாம் நான் சொல்றது கரெக்ட்டா இல்ல? நியாயமா இருக்கு. நியாயமான பேச்சு தான். வேணும்னா காலை பிடிக்கிறாங்க, வேணும்னா காலை வாரிடுவாங்க. சாதாரணமா வர மாட்டாங்க, கவுத்து விட்டுருவாங்க. ஹலோ குட்டி சிஎஸ்கே ஃபேன், எப்படி போச்சு மேட்ச் இன்னைக்கு? நல்லா போச்சு. ஓகே இன்னைக்கு நடந்த மேட்ச்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ருத்ராஜோட இன்னிங்ஸும் ஸ்டாயினிஸோட இன்னிங்ஸும் தானே. ஓகே ஸ்டாயினிஸ் வந்துட்டு செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல. எப்படி ஸ்டேஜ்ல கத்திட்டு இருந்தாங்க எல்லாரும், நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நானும் கிளாப் பண்ணி கத்திட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு சார். நல்லா இருந்தது. இது ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து பாக்குறோம். மெயின் என் பையனுக்காக தான் வந்தோம். தோனி ஃபேனுக்காக. இத்தனைக்கும் அவன் வந்து ஆர்சிபி ஃபேன். பட் ஆனா இருந்தாலும் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேனுக்காக அவன் கண்டிப்பா நான் வரணும் சொல்லி ஆர்சிபி ஃபேனா நீங்க? இருந்தாலும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். 10,000 கொடுத்து ஐபோன் வித்து வந்தாங்க மேட்ச் பார்த்தேன். இருக்கலாங்க பாருங்க. அதுல வேற ஃபோன் இல்ல இது காடி கிரிக்கெட்ல எத்தனை பேர் கூட தெரியாது ப்ரோ. சரி இன்னைக்கு யாருக்கு? இன்னைக்கு எல்எஸ்ஜி விக்கெட் அச்சு கீஸ்டாங்க. எல்எஸ்ஜி அத கத்தி பாத்தியா?
சண்டையா போயிடுச்சுங்க ட்ரூ ஃபேனுங்க கிரிக்கெட் அவரு ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தவனே சொன்னாங்க தோப்பீங்கன்னு. ஓகே எங்க பூரா விட்டான். ஓவரால் என்ஜாய் பண்ணீங்களா நீங்க மேட்ச்? ஓவரால் என்ஜாய் பண்ணீங்களா? ஆர்சிபி பத்தி a few words. நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். கப் இந்த வருஷம் அவங்களுக்கு தான். சின்னத்தை வாங்கி கூட்டுவாங்க, நாங்க கப் வாங்கி கொடுக்குறோம். அப்போ ஓகே. Thank you. நல்லா இருந்தது மேட்ச். லாஸ்ட் பால் வந்தாலும் நல்ல தரிசனம் சூப்பரா இருந்தது. பட் நல்லா ஃபைட் பண்ணாங்க. மேட்ச் சூப்பரா போச்சு. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பவுலர்ஸ் கொஞ்சம் கை கொடுத்து வந்தா நம்ம சென்னை சூப்பர் கிங் ஈஸியா வின் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி மேட்ச் வெரி சூப்பர். ஓகே தேங்க் யூ. ஓகே சக்தி ப்ரோ வணக்கம். இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? இன்னைக்கு மேட்ச் நல்லா போச்சு. நம்ம 200+ அடிச்சோம். ஸோ வின் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். பட் அந்த டியூ தான் வந்து மெயின் ஃபேக்டர் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம தோத்தது காரணமே. பால் நிக்கல கையில, பவுலர்ஸ்க்கும் நிக்கல, ஃபீல்டர்ஸ்க்கும் நிக்கல. ஸோ அதான் மெயின் ரீசன். எம்எஸ்டியோட பயங்கரமான ஃபேனா இருக்கீங்க. உங்களை ஃப்ரேம்ல காட்டும் போது அடுத்த ஃப்ரேம் வந்து தோனியை காமிச்சிருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு அந்த மொமெண்ட்டை பார்க்க? இல்ல இதை விட வேற என்ன வேணும்? நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டு தோனிக்காக நம்ம ஒன்று பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது அங்க ப்ராட்காஸ்ட்ல இருந்து நம்ம காட்டும் போது இதுதான் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஓகே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அந்த ஃப்ரேம் வரும்னு? இல்ல அது வரணும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு சிஎஸ்கே எந்த விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்க? இல்ல மெயின் வந்து போலிங் வந்து நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப ரன்ஸ் கொடுத்தோம். ஸோ லைக் லாஸ்ட் 2-3 மேட்சஸா வந்து அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ போலிங் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். பேட்டிங் நம்ம நல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். பட் போலிங் வைஸ் we have to improve a lot. அது இம்ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா சிஎஸ்கே அடுத்த கட்டம் போயிடலாம்ல? இல்ல கண்டிப்பா அது எந்த ஒரு இதுவும் இல்லாம கண்டிப்பா அது டவுட்டே இல்ல, கண்டிப்பா போயிடுவோம் நம்ம. அது ஃபார் ஷூர். பட் ஆனா வந்து லைக் பவுலிங் மட்டும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இன்னும் ஃபேவரபிளா நல்ல ஒரு இதுவாயிடும். கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ப்ரோ. தேங்க் யூ so much. Thank you. I will sign up 7th standards. From 7th standard. 7th standards fan MS Dhoni sir. But the inspiration is that person Ambali person. When you see exit meeting, so every day meet him. I am also 3 times meet him, my wife. But that time, every time meet him, that excitement, the person Ambali person very different. So yeah bro, how was the match today? It was amazing because it was very tight for LSG to win this game, because you can see for 3 overs it was 2 runs, and by LSG also, by CSK also, the fielding was very bad today. By 2 innings CSK also. side, yes. Even LSG, they lost many balls boundaries while misfielding. Even CSK, the last, if you observe, no, because of lucky boundaries, we have won the match. In the slips or anywhere, by the lucky we have won the match. It was a good set for LSG. If you look at past 2 years, when he was playing for Kings Lions Punjab, Marcus Stoinis, the last 2 IPLs also, like he was down the order. Okay. It was the before year where it was mentor was Gautam Gambhir. So because of Gautam Gambhir, he was promoted to that. He has good game, like he has but overall, how many stars do you give for today's match? Today's match, it was, if you give for out of 10, it is 10 plus LV. Okay, you enjoyed, right? Yeah, I enjoyed. I was purely Nicholas Puran fan. LSG எப்படி இவ்ளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்காங்க டே பை டே. இது அவங்களை இவ்ளோ பெஸ்ட் ஆக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஓகே இதுக்கு எனக்கு ஆன்சர் இல்ல. இல்லையா இல்ல ஆன்சர் பண்ற மாதிரி அவங்க இல்லையா? இல்ல ஆக்சுவலா அவங்க நல்ல இன்னிங்ஸ் தான் கொடுக்குறாங்க. போன கேமா இருக்கட்டும் இந்த கேமா இருக்கட்டும் நல்லா தான் விளையாடுறாங்க. பட் ஐ திங்க் அவங்க ஒரு டிட்டர்மெண்டா இருக்காங்க. ஈவன் என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய ஸ்கோர் பார்த்து மற்ற டீம்ல வந்து கொஞ்சம் பயந்துருவாங்க இல்ல அப்படின்னு. பட் லாஸ்ட் பாலரே எடுக்கிறாங்க. போன சீசன்லயும் ஞாபகம் இருந்ததுன்னா they lost. ஆனா கடைசி வரைக்கும் அடிச்சு ஏதோ 12 ரன்லயும் ஒன்னு முதல்ல தோத்தாங்க. அப்பயுமே பெரிய டோட்டல் தான். So I think the determination is what keeps Lucknow going. நம்ம சைடுல வந்துட்டு bowling and fielding இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? அதுதான் நான் சொல்ற மாதிரி கிட்டத்தட்ட 15-20 ரன் மிஸ் ஃபீல்டிங் ஆல் தான் போச்சு. ஓகே அது இருந்தா நம்ம ஜெயிச்சிருந்திருப்போம். ஏன்னா 3 பால் பாக்கி இருந்தபோது we lost la. So வந்து அந்த 15-20 ரன் ரொம்ப crucial, especially ஒரு 16th ஓவர்லயோ 17th ஓவர்லயோ வந்து அவ்வளோ பிரஷரைஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. எஸ்பெஷலி நீங்க சென்னையில ஆடுறீங்க, நம்ம சேப்பாக்ல ஆடுறீங்க, அப்படி இருக்கும்போது வந்து அவ்வளவு பிரஷரைஸ் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. சோ யா கண்டிப்பா விட்டத நெக்ஸ்ட் டைம்ல புடிச்சிரலாம்ல. ஐ ஹோப் அது SRH ஓட ஜெயிச்சாங்கன்னா இதை விட நான் வந்து 50 டைம்ஸ் சந்தோஷமா இருப்பேன். டிராவிஸ் ஹெட்டுக்கும் பேட் கமின்ஸ்க்கும் வெச்சு செஞ்சா நல்லா இருக்கும். வாய்ஸே போயிடுச்சு, அது தெரியுது. உள்ள அவ்வளவு கத்திரீங்க போல. செமையா கத்தினோம். நான் வேற விசில் எடுத்துட்டு போலையா, விசில்ல நான் வாயிலே போட்டுக்கிட்டு இருந்தேன். சூப்பர் ப்ரோ. எப்படி போச்சு ப்ரோ மேட்ச்?
I don't know Tamil, sorry. Okay. Overall, enjoy match, right? Yeah, overall the match was great. Actually, they scored around 400 runs on the board. They were there, so it was full entertaining match. But I wish if CSK would have won the match and It will be full happiness, right? yeah, it would have been like a wholesome happiness if that would have happened. But I wish CSK for the next game with From the upcoming match, we will Sunrise. get, Yeah, I hope next game we win. Okay, but thank you. Thank you very much. Thank you so much. Thank you. Love you. மேட்ச் வந்து லாஸ்டா தோத்தாச்சு பட் வி ரியலி ஹாப்பி பிகாஸ் தலை தோனி வந்தாச்சு தலையோட தரிசனத்தை பார்த்தாச்சு லாஸ்டா ஒரு 4 அதுவும் நம்ம நியூ கேப்டன் ருத்ராஜ் அவரோட செஞ்சுரி பார்த்தாச்சு இதுக்கு மேல என்னங்க வேணும்? இதுக்கு மேல என்னங்க வேணும் இந்த மேட்ச்க்காக அதுக்கு தான் நான் வந்தனே அங்கங்க டிக்கெட் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன், அதை மட்டும் கேட்டுக்கோங்க. இந்த பிளாக்ல இருக்கிறது சின்ன பசங்களை ரொம்ப ஏமாத்துறாங்க, அதை மட்டும் ஏமாத்தாதீங்க. கொஞ்சம் டிக்கெட் பார்த்து வித்து இது பண்ணுங்க, சேல் பண்ணுங்க. ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கு. ஒரு சீட்ல உட்காந்து பாக்குறதுக்கு எதுக்குங்க அவ்வளவு ரூபா? கொடுக்குற காசுக்கு ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறீங்க? கொடுக்குற காசு ஒர்த்து இல்ல. நாங்க 3500 கட்டிருக்கோம் ஒரு ஆளுக்கு. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. நான் என்ன சொல்றேன்னா, எங்களால கொடுக்க முடியும், மத்த எல்லாராலையும் கொடுக்க முடியுமா? எல்லாருமே அந்த மேட்ச் பார்க்கணும். அதுவும் இல்லாம ஸ்கேம் நடக்குது, ஸ்கேம் நிறைய நடக்குது. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான். டிக்கெட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப சின்ன சின்ன பசங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு ஸ்கேம் பண்ணாங்க, எங்களை உள்ள விட முடியுமா கேக்குறப்ப அது எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப கஷ்டப்படுறது, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தலைய பார்த்தாச்சுங்க, தலைய பார்த்தாச்சு, வேற எதுவுமே வேண்டாங்க. என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? தோத்துறாங்களே, வேற சோகம் தான் தெரியும், வேற என்ன தெரியும்? ஜெயிப்போம் நினைச்சு ஜாலியா கடைசி வரைக்குமே டஃப் கொடுத்துருந்தோம்ல CSK. ஆமா, டஃப் கொடுக்கல. லாஸ்ட் டைம் என்ன வீக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்மளோட CSK? லாஸ்ட் ஓவர் கொஞ்சம் டஃப் பண்ணி 2 ஓவர்ல மாறிச்சு. லாஸ்ட் 2 ஓவர் ஒரு பால்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. எந்த விஷயம் CSK இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேபி முஸ்தபிசஸ் பவுலிங் அவர் நல்லா தான் போடுறாரு, பட் ஆனா இன்னும் நல்லா போட ட்ரை பண்ணுவாங்க. CSK இன்னும் நிறைய இந்த விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னா எந்த விஷயம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பவுலிங் தான் மெயினா. இது சதுல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே தயவு செஞ்சு ஒரு கடுப்புங்க. பவுலிங் பத்தால மட்டும் தான் விக்கெட் எடுக்கறாங்க, வேற யாருமே எடுக்க மாட்டாங்க. was like replaced in the last Starrels could have like hit in the Yorker maybe. Has been to be improved, right? Yeah, bit improvement, just a bit improvement for Deepak Chahar. For like Overall, you enjoyed the match today, right? yeah, Okay, how was the experience today? I rate it out of like 7. Okay, it's been very tough, right? After getting losing in this match, because with this is our home ground, right? Home ground And the LSG team has been improved a lot. improved with KL Rahul, of course. Nice batters too, like Stoinis and Okay, how is Rutraj Kekaw's captaincy? it's all right. Okay, சுகமா இருக்காங்க. என்ன ஆச்சு? எதனால கோட்டை விட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆன் பிரைட்டர் சைடு வந்துட்டு பேட்டிங் நம்ம வந்துட்டு சூப்பரா பண்ணியிருந்தோம். நம்ம 220 ரன்ஸ் கிட்ட நம்ம வி ஸ்கோர்ட் இன் தி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு ஐ ஃபெல்ட் நம்மளோட பவுலிங் வாஸ் கொஞ்சம் சுமார் இன் மிடில் ஓவர்ஸ். லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு தே ஸ்டார்டட் ரியலி வெல், பட் மிடில் ஓவர்ஸ்ல வந்துட்டு ரொம்ப சுமாரான பவுலிங், லாட் ஆஃப் ஃபுல் டாஸஸ், எக்ஸ்ட்ராஸ் அண்ட் ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் வேற கொஞ்சம் ரொம்ப பிலோ த பாரா இருந்தது. ரெண்டு டீமுமே 200 ரன் அடிச்சாங்க. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நல்ல ஷாட் இதெல்லாம் நல்லா அடிச்சிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபீல்டிங் மிஸ்டேக், ஒரு 4-5 4 வந்து ஃபீல்ட் மிஸ் ஆகி 4 போகுது. அதனாலதான் இந்த ரன் வந்தது. இப்போ ஃபர்ஸ்டே வந்து சிவம் சொல்லியிருந்தாரு, இன்னும் ஒரு 10 ரன் இருந்தால் இந்த மேட்ச் நல்லா இருக்குன்னு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஆனால் எதிர்பார்த்த தோனி லாஸ்ட் பால்ல வந்து 4 அடிச்சு ஆஸ் யூஷுவல் பண்ணாரு. என்னதான் டீம் தோத்துனாலும் சென்னைக்கு கவலையே, அடுத்த வர மேட்ச்ல அடிச்சு நம்ம திருப்பி உள்ள அடிச்சு மேலே போயிடுவோம். தோனி இருக்கவே நம்ம கப் வாங்கணும். இது விட்டா அடுத்ததுல பிடிச்சிடலாம், அசால்ட்டா பிடிச்சிடலாம். சத்தியமா கேவலமா இருந்தது, அசிங்கமா தோத்துரும், லக்னோல தோத்துரும். சரி ஹோம் கிரவுண்ட்லயாவது குடும்பம் பார்த்தா அப்பயும் தோத்துரும். அடுத்த மேட்ச் SRH கூட என்ன பண்ண போறோம்னு தெரியல. எந்த ஓவர் ஹைலைட்டா இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல? தோனி விளையாண்டு ஓவர் தான் ஹைலைட்டா இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு நடந்த மேட்ச்க்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளவு ஸ்டார்ஸ் தருவீங்க? 8 out of 10 because தோனி வந்ததனால. அதனால அந்த ரெண்டு ஏன் கொடுக்க மாட்டீங்க? because தோத்ததனால இல்ல டிசாப்பாயின்ட்மென்ட் தானே. ஓகே, CSK ஓட பிளஸ் அண்ட் CSK ஓட மைனஸ் என்ன நினைக்கிறீங்க? CSK ஓட பிளஸ் தோனி, CSK ஓட மைனஸ் பவுலிங். ஓவராலா இன்னைக்கு மேட்ச்க்கு எவ்வளவு ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க? ப்ராபபிலி ஃபுல் ஸ்டார்ஸ் கொடுப்போம். ஏன்னா எல்லாரும் நல்லா தான் பண்ணாரு, எல்லாரும் நல்லா தான். கேக்வாட் செஞ்சுரி அதனால and தோனி கேப்டன்
தோனி வந்து 6 அடிச்சாரு ப்ராபபிலி 10 out of 10 ஓவராலா என்ஜாய் பண்ணீங்களா? கொடுத்த காசுக்கு வருது இல்ல மேட்ச் நீங்க? யா செம்ம வர்த் ப்ரோ ஈசாலா கப் நமதே ஓகே நீங்க சொல்லுங்க மேட்ச் எப்படி போச்சு? நல்லா போச்சா? பட் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க நினைக்கிறீங்களா? முன்னாடி இருக்க மேட்ச்க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்ல இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க சிஎஸ்கேல? இல்ல நோ யூஸ் ஹோம் கிரவுண்ட்ல டிஃபெண்ட் பண்ண முடியலனா தட்ஸ் a weakness. ஓகே ஓகே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கம் பேக். ஓகே ஓகே थैंक यू ஓகே கேட்டா டோனி அந்த ஒரு பால் போதுமா? அந்த ஒரு பால் போதுங்கறாங்களா? அப்படியே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? சைலண்டா போறால தெரியல. அதான் எல்லாம் அவங்களே வருவாங்க, அச்சு கீஷ்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே நெக்ஸ்ட் மேட்ச் புடிச்சலாம், விட்டது புடிச்சலாம். மேட்ச் இல்ல, போன மேட்சே விட்டாங்களே, திருப்பி இந்த மேட்சே விட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அது நம்ம ஹோம் கிரவுண்ட்ல இருந்திருக்காங்க இன்னைக்கு. அதான் சரி ஓகே அடுத்த மேட்ச் எல்லா ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டம் விக்கெட் எடுத்துட்டு வந்தது. எல்எஸ்ஜி நீங்க I guess that was the reason. அதுதான் ஃபோக்கஸ் ஆகணும் நினைக்கிறீங்க? பவுலிங் சைடு நம்ம இன்னுமே ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறீங்க? I think we need to work on our bowling because நம்ம வந்துட்டு புதுசா இப்போ ஒரு bowler வேற இங்கிலாந்துல இருந்து இறக்கி இருக்கோம். பட் அவருக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. மிச்சல் சாண்டர் வெளியே தான் உட்கார்ந்திருக்காரு ரொம்ப நாளா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் அந்த மிக்ஸை மாத்தினாதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிகாஸ் லாஸ்ட் 2 மேட்சஸ்மே நம்ம கொஞ்சம் ரொம்ப க்ளோஸ் பையா கேவலமா லைக் bowlingனால தான் we have lost. So batting is not a issue right now. So bowling மட்டும் நம்ம கொஞ்சம் ஓவர் ஹோம் கிரவுண்ட்ல நம்ம இன்னைக்கு டிஃபீட் ஆனது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஆமா ப்ரோ. ஏன்னா வந்துட்டு நான் ஐ கெஸ் நான் ரொம்ப வருஷமா ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் திஸ் த ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஸ்டேடியம் வந்து தோக்குறாங்க. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட் அபவுட் இட். ரொம்ப கஷ்டமா இருந்தது. பட் கூடோஸ் டு த டீம் பிகாஸ் அவங்க சென்னை இஸ் நோன் ஃபார் பவுன்சிங் பேக். ஐ கெஸ் அவங்க வந்து நெக்ஸ்ட் மேட்ச்ல வந்துட்டு இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ லைக் நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டேடியம்ல பாக்குறாங்க. பட் தோத்ததுனால ஃபீல்லாம் பண்ணல பிகாஸ் வி நோ ஜெயிச்சாலும் மீசே முறுக்கிடுவோம். ஓகே இவ்வளவு நாள் நல்லா ஆடிட்டு இருந்தாங்க, எதனால நம்ம இன்னைக்கு தோத்தோம்னு நினைக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஃபீலிங் ஃபீல்டிங் நல்லா இல்ல நினைக்கிறீங்களா? துஷார் தேஷ்பாண்டே, தீபக் சஹார் வேஸ்ட். அவங்கள எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. தோனி அவர்கள் கிரவுண்டுக்கு வரும்போது அவ்வளவு கொண்டாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இது எனக்கு வந்து செகண்ட் டைம். நான் லாஸ்ட் இயரும் வந்திருந்தேன். ஸோ இது என்னுடைய செகண்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்ததே தலக்காக தான். ஸோ ஏன்னா இதுதான் அவருடைய லாஸ்ட்ன்றதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்தேன். என் குரலே போயிடுது, இதே வாய்ஸே கிடையாது. ஐ எம் வெரி ஹாப்பி. உண்மையை சொல்லணும்னா தலை வந்ததுல ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் டூபே ஆல்சோ. ஏன்னா அவர் வந்தது தான் கொஞ்சம் 6 வந்தது. அவனுக்கு நல்லா நான் இப்போ போய் ஃபோன் நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்க? ப்ரோ நான் ஆர்சிபி ஃபேன் ப்ரோ. அதெல்லாம் நாங்க 16 வருஷம் கப் அடிக்கலாம், நாங்க ஃபுல்லா ஆர்சிபி ஃபேன் தான். எது உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை கொடுக்குது ஆர்சிபி மேல? ப்ரோ ஒரே ஒரு பேரு, யாரு? எங்க தலை கோலி தான். அவருக்கோசம் உயிரையும் கொடுப்போம். நாங்க தோத்தாலும் பரவாயில்ல, நாங்க ஆர்சிபி தான் சொல்லுவோமே தவிர ஆர்சிபி தவிர வேற ஃபேன் சொல்ல மாட்டோம். நாங்க ஆர்சிபி ஃபேன் தான். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு ஆர்சிபி கப் அடிக்கும். கப்பே அடிக்க வேணாம் ப்ரோ. நாங்க ஃபேன், நாங்க பை ஹார்ட் ஆர்சிபி ஃபேன். இருந்தாலும் இவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருதுல, அதெல்லாம் பாக்கும்போது என்ன சொல்றீங்க? ப்ரோ பேசுறவன் 1000 பேசுவான் ப்ரோ. காது நமக்கு 2 காது இருக்கேன். இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவன் சொல்றதுனா நமக்கு ஒண்ணு இல்ல. எனக்கு யாரா அண்ணன் கோலி யாராரா? ஓவராலா இன்னைக்கு நடந்த மேட்ச்க்கு எவ்வளவு ஸ்டார் தருவீங்க? அவுட் ஆஃப் 10. அவுட் ஆஃப் 10 5. ஓகே உங்க டிசப்பாயின்மென்ட் தோத்ததுனால மைனஸ். ஏன்னா தோத்ததுனாலன்னு இல்ல, கொஞ்சம் அவங்க என்ன சொல்றது, we can't blame the எல்லாரையுமே. பட் இட்ஸ் கேம் இல்லையா? எல்லாமே ஸ்போர்ட் விளையாடுது. அடுத்த மேட்ச் விட்டத புடிச்சிருவோம். Yes, என்ன சொல்றீங்க? yeah. Thank you so much.